அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். உங்ககிட்ட ஃப்ரைடே ரொட்டீன் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, ஷார்ட்ஸ்லேயே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நான் சாரீ எடுக்க போயிருந்தேன்னு. ஆனால் என்ன சாரீ எடுத்தேன், எவ்வளோக்கு எடுத்தேன், எனக்கு எவ்வளோக்கு கூப்பன் கிடச்சிதுன்னு கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்துச்சி எல்லா வேலையும் துடைக்கிறது கழுவுறது எல்லாமே முடிச்சுட்டு கிச்சனுக்கு ஓடி வந்துட்டேன். ஏன்னா 8 மணிக்கெல்லாம் எங்கள் கிச்சனுக்கு செம்ம வெயில் வந்துடும். ஸோ அதனால் மார்னிங்கே சாப்பாடு செஞ்சிடலான்னு சாதம், சாம்பார், வாழைக்காய் வறுவல், வடை, அப்பளம்னு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சாம்பார் காலையிலே வச்சதுனால சரி தோசைக்கு சாம்பார் வச்சுப்பாங்கன்னு தோசை மட்டும் சுடலை. கொஞ்சம் சட்னி அரைச்சிருந்தேன், தேங்காய் சட்னி, அதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு சாமி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எதுக்காக காலையிலேயே கடகடன் சாமி வேலையை பார்க்குறேன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் மாரியம்மன் கோவில் இருக்குது, அங்கே திருவிழா நடந்துகிட்ருக்கு. ஈவினிங்காக கரகம் வரும். ஸோ அதனால் ஈவினிங்காக சாமி கும்பிட முடியாதுன்னு காலையிலே கடகடன் சாமி கும்பிட்டுட்டு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ எங்கள் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணி, சாயந்தரமாக ரெடியாரு, நம்ம வெளியில் போகலாம், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னார். நாங்களும் ரெடியாகி இருந்தோம். சரி சர்ப்ரைஸ்லாம் நம்மளால் கொடுக்க தெரியாதேன்னு நினைக்கும் போது அதே மாதிரி தான் சர்ப்ரைஸ் கொடுக்கல. வீட்டுக்கு வந்தோடனே இந்த தீபா ஆஃபீஸில் எனக்கு கூப்பன் கொடுத்தாங்க, நீ வேணால் சாரீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி என் கையில் கொடுத்துட்டாரு. இதுக்கு பேர் தான் சர்ப்ரைஸாக கேட்டுக்கோங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பன் 2000 ரூபானா 5 கூப்பன் 10,000 ரூபாய்க்கு இருந்தது. சரி எதுக்கு விடுவானே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே எங்கள் வீட்டுக்காரை கூப்பிட்டுட்டு ஆர்எம்கேவிக்கு போயாச்சு. போய் சுடிதார் செக்ஷனில் சுடிதார்ஸ் பார்த்தேன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. சரி அதனால் நம்ம மேலே சில்க் சாரியே பார்த்துடலான்னு சில்க் சாரிக்கு போனேன். எனக்கும் ஆர்எம்கேவிக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. எங்கள் வீட்டுக்கார் ஃபஸ்ட்டு சாரீ எடுத்து கொடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்எம்கேவியில் தான். எனக்கு கிஃப்டாக சாரீ எடுத்து கொடுத்தது, வெட்டிங் சாரீ கிடையாது, கிஃப்டாக எடுத்து கொடுத்தது. ஸோ அதனால் எனக்கு எப்போவுமே ஆர்எம்கேவி ரொம்ப ஃபேவரெட்டு. சாரீஸ் எப்படி பார்த்தேன்னா என்கிட்ட இல்லாத கலர்ஸாக பார்த்தேன். இந்த க்ரீன் பார்த்திங்கன்னா என் சின்ன பொண்ணு செலெக்ஷன், ஆனால் எனக்கு சூட் ஆகலன்னு எங்கள் வீட்டுக்கார் சொல்லிட்டாரு. சரி இந்த சாண்டல் கலர் ரொம்ப நாளாக எடுக்கணும்னு ஆசை, ஆனால் எங்கள் வீட்டுக்கார் உன் கலருக்கு செட் ஆகாது, கொஞ்சம் டார்க் கலர்ஸாக போயேன்னு சொன்னார். சரி டார்க் கலர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 2 சாரீ எடுத்து வச்சேன். அந்த முன்னாடி ப்ளூ இருந்தது இல்லையா, அதுவுமே அந்த பிங்க்கு சாண்டலுமே எடுத்து வச்சுட்டு சரி குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாரீ எடுத்துக்கலான்னு குழந்தைங்க செக்ஷன் போனால் சின்னவளுக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே செட் ஆகலை. சரி பெரியவளுக்கு மட்டும் ஒரு பாவாடை சட்டை எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் 2 சாரீ செலக்ட் பண்ணி பில் போட்டு சுங்கம் போட்டு கிளம்பிட்டோம். குழந்தைங்களுக்கு 8:30 மணிக்கு மேலே ஆனதுனால ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. சரி அங்கேயே தாத்தா கடை இருந்தது, கார்ன் விற்றுட்டு இருந்தார். அந்த கார்னை குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். 2 பேரும் 2 வண்டி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். சரி அதனால் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு சாரீஸ் உங்ககிட்ட காட்டலான்னு வீடியோ எடுத்தேன். இங்கே நம்புங்க, வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். வாய்ஸ் ஓவர்னால் அந்த மைக் வச்சு கொடுத்தேன், ஓனாக தான் பேசினேன். என்ன ஆச்சுன்னா கரெக்டாக அந்த மைக்கு மேலே ஷாலும் ட்ரெஸ்ஸும் பட்டு அந்த புடவை பட்டு ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடுச்சு வாய்ஸே. சரி கண்டிப்பாக அந்த வாய்ஸை இங்கே போட முடியாதுன்றதுக்காக தான் நான் பின்னாடியே பேசியிருக்கேன். இதுதான் நான் எடுத்த ஃபஸ்ட்டு சாரீ. உங்கள்கிட்ட ஏற்கனவே காட்டியிருப்பேன் இந்த சாரீஸ்லாம் நான் ஃபைனலுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னு. இந்த சாரீ தான் நான் எடுத்தேன் ஃபஸ்ட்டு சாரீ. இது எல்லாருமே அப்பாலேருந்து பொண்ணுலேருந்து எல்லாருமே இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்குமே பிடிச்சிருந்தது. வைலட்டில் டீப் ப்ளூ மிக்ஸ்டு, இந்த கலர் என்கிட்ட இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் வீட்டுக்காருக்கு அதுக்கு மேலே பிடிச்சிருந்தது. சரி அதனால் இதுவே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே பில் போட்டாச்சு. சரி 2வது சாரீ பார்த்திங்கன்னா பாவாடை சட்டை எடுத்தாச்சு. எல்லாமே சேர்த்து ஒரு 6000 ரூபாய் வந்துருச்சு. 4000 ரூபாய்க்கு தான் நமக்கு பில்லு வேணும். சரி அதனால் 4000 ரூபாய்க்கு என்ன சாரீ எடுக்கலாம் அப்படின்ட்டு அப்போது ஒரு 1/2 மணி நேரம் தேடி பிடிச்சது தான் இந்த க்ரீன் கலர்.
இதுக்கு பார்டர்லாம் கிடையாது. க்ரீனில் பிங்க்கு தான் அமைஞ்சிருக்கு. பிங்க்கே எடுக்கக்கூடாதுன்னு போனேன். எனக்கு என்னமோ பிங்க்கு தான் அமையும். ஏன்னா என்னோடய ஃபேவரட் கலர் பிங்க்கு தான். சாரீ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சாண்டலுக்கு தான் போனேன். எங்கள் ஆள் தான் உனக்கு சாண்டல் சூட் ஆகாது, இந்த கலர் உனக்கு ரொம்ப அழகாக இருக்கும், கண்டிப்பாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கம்பல் பண்ணி இந்த சாரியை எடுத்து கொடுத்தாரு. எனக்கு லைட் வெயிட் சாரீ ரொம்ப பிடிக்கும். ஸோ இது லைட் வெயிட் சாரீன்றதுனால டபுள் ஓகே சொல்லிவிட்டு எடுத்துட்டேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10,300 ஆச்சு. 10,000 கூப்பன் எடுத்துக்கிட்டாங்க. 300க்கு கூட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு 200 மைனஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் 100 பே பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இவ்வளோதாங்க என்னோடய ஃப்ரைடே vlog. ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு போங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.